Hello friends, welcome to English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 20 sentences, okay? தமிழ்ல வந்து நம்ம ஏராளமான sentences நம்ம பேசுறோம். அது தமிழ்ல பேசும்போது நமக்கு ஈஸியா இருக்கு. அதே sentences வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய sentences தான். ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு 20 sentences கத்துக்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி தமிழ்ல நான் சொல்ல இங்கிலீஷ்ல பின்னாடி நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். நம்ம சேனல்ல இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஓகே, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்குறாங்க. ஈவன் நம்ம வந்து மன்னிக்கிற நிலைமையில இல்லை, அவங்க பண்ண குற்றம் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஓன்ட் ஃபர்கிவ் யூ. ஐ ஓன்ட் ஃபர்கிவ் யூ. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேச்சை கேளு. ஓகே, நம்ம வழக்கமாக சொல்கிறதா இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லிசன் டு மை வேர்ட்ஸ். லிசன் டு மை வேர்ட்ஸ். என்னோட பேச்சை கேளு, இல்லாட்டி என் வார்த்தையை கேளு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக. சின்ன சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? Instead of this. Instead of this. இதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லணும். நீ இப்படி செய்யாத. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You don't do like this. You don't do like this. நீ இப்படி செய்யாத, இல்லை நீ இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, You don't do like this. நீ இப்படி செய்யாத அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? உனக்கு அது பிடிக்குமா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ டோன்ட் லைக் தட். ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லணும். நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? I'll be there in 1 hour. I'll be there in 1 hour. நான் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன், அல்ல 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். ஓகே ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தீந்துருச்சு. இப்போ ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு சாப்பிட போகிறது 12 மணிக்கு போகலாம், இல்லை 1 மணிக்கு போகலாம். நம்ம வந்து ஹோட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். லஞ்ச் இல்லை, சாப்பாடு தீந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The food has run out. The food has run out. சாப்பாடு தீர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிக்கடி தெரியப்படுத்து. இன்னும் அடிக்கடி தெரிவி. அதாவது ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை விஷயமா போயிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்டர்வியூ நீ கிளியர் பண்ணிட்டியா, என்னென்ன ஸ்டெப், என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குது, அடிக்கடி எனக்கு தெரியப்படுத்து, இல்லை அடிக்கடி எனக்கு தெரிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் மீ அப்டேட்டட். கீப் மீ அப்டேட்டட். எனக்கு அடிக்கடி தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இன்னைக்கு இரவு இங்கே ரெஸ்டடு. நீ இன்னைக்கு நைட்டு இங்கே ரெஸ்டடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நீங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு நைட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் ரெஸ்ட் ஹியர் டு நைட். டேக் ரெஸ்ட் ஹியர் டு நைட். டேக் ரெஸ்ட் அப்படின்னா ரெஸ்டடு, ஹியர் அப்படின்னா இங்கே, டு நைட் அப்படின்னா இன்று இரவு அப்படின்னு அர்த்தம். டேக் ரெஸ்ட் ஹியர் டு நைட். ஓகே, இன்னைக்கு நைட் இங்கே ரெஸ்டடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th எக்ஸாம் நடந்திருக்கு, 12th எக்ஸாம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கேட்போம்? நீ எக்ஸாம் நல்லா பண்ணினியா அப்படின்னு கேட்போம். இல்லை நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் நல்லா பண்ணினியா அப்படின்னு கேட்போம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நீ உன்னோட எக்ஸாம் நல்லா பண்ணியா? டிட் யூ டூ யுவர் எக்ஸாம் வெல்? டிட் யூ டூ யுவர் எக்ஸாம் வெல்? நீ உன்னோட எக்ஸாம் நல்லா பண்ணியா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுத்தமாக வை. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் யுவர் ஹோம் கிளீன். கீப் யுவர் ஹோம் கிளீன். உன் வீட்டை வந்து சுத்தமாக வை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே தங்கி இருக்க? நீ எங்கே தங்கி இருக்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் ஆர் யூ ஸ்டேயிங். வேர் ஆர் யூ ஸ்டேயிங். நீ எங்கே தங்கி இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை திரும்ப பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். உன்னை திரும்பி நான் மீட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Nice to see you again. Nice to see you again. உன்னை திரும்ப பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கவலைப்படுறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இதில் கவலைப்படுறதுல ஒன்றும் இல்லை. There is no need to worry. There is no need to worry. இதில் கவலைப்படுறதுல ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். யாராவது ஒருத்தவங்களை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் லுக்கிங் குட். யூ ஆர் லுக்கிங் குட். நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து வாடா தேட்டருக்கு போகணும் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have already seen this movie. I have already seen this movie. நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை எப்போ மாற்றினீங்க அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? உங்கள் ஃபோனை நீங்கள் எப்போ மாற்றினீங்க? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? When did you change your phone? When did you change your phone? உங்கள் ஃபோனை நீங்கள் எப்போ மாற்றினீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், இது ஒரு நல்ல யோசனை. ஓகேவா? யாராவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவோம்? நம்ம இது ஒரு நல்ல யோசனை அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? This is a great idea. This is a great idea. இது ஒரு நல்ல யோசனை. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதை என்னால் செய்ய முடியும். நீங்கள் சொன்னதை என்னால் செய்ய முடியும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I can do what you said. I can do, என்னால் செய்ய முடியும். What you said, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை என்னால் செய்ய முடியும். I can do what you said. கடைசி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அவனை தெரியும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I know him. I know him. எனக்கு அவனை தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். எப்படி இருந்தது இந்த 20 சென்டென்சஸ்? நல்லா இருந்ததா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஒரு லேர்ன் பண்ணுற அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்க வந்து காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை வந்து ஹோம் மேக்கர் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களால இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து தேவைப்படலாம். சில பேர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் கற்றுப்பீங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயம் தான். எல்லாராலையுமே பேச முடியும். இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. பிகாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னது, ஒரு லாங்குவேஜ். தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, யாருனாலும் கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி 20 சென்டென்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தமிழ் மாதிரி அதுவும் வந்து சரளமாக வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.